வணக்கம் அண்ணா. தமிழ்நாட்டில் குறிப்பாக அரசு மருத்துவமனைகளில் என்ன நடக்குது? என்னத்தமா சொல்றது, என்னென்னமோ நடக்குது. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வந்து மருந்து இல்லை, மாத்திரை இல்லைன்னு நம்ம கேள்விப்பட்டுட்டு இருந்தோம். இப்போ மருத்துவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு நிலைமை ஆகி போச்சு. நீ நல்லா பாருங்க, இன்னைக்கு காலையில் பாருங்க, சென்னையில் இருக்கிற கருணாநிதி பெயரில் இருக்கின்ற அந்த நூற்றாண்டு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவர் வந்து கத்தியால் குத்துறாங்க. இதுக்கு அப்புறம் ஒரு 4 நாளைக்கு மட்டும் தெரியும் உங்களுக்கு, திருச்சியில் இருக்கிற அந்த இஎஸ்ஐ மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா கார் நிறுத்துறதுல, பார்க்கிங் நிறுத்துறதுல ஒரு டாக்டருக்கும் ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோட்டல் உரிமையாளராம் பிரவீனா, அதுங்களுக்கு கார் நிறுத்துறதுல ஒரு சண்டையாகி போயுமா மருத்துவரை பிடிச்சி தாக்குறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து நீங்க நல்லா பாருங்க, மருத்துவர்களுக்கு பாதிப்பு, மருத்துவமனைகளுக்கு பாதிப்பு, ஏழை எளிய மக்கள் எங்கம்மா போவாங்க? இது பாருங்க, இது தொடர்ச்சி அவன் சொல்றேன் பாருங்க. நேற்று பாருங்க, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில இடுவாரின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியை சேர்ந்தவங்க ஆனந்தின்னு ஒரு பெண்ணு, அந்த அம்மா தன்னுடைய 3 வயது குழந்தைய வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துருக்குறாங்க. அங்க இப்ப கரண்ட் இல்லை. ஏமா அரசு மருத்துவமனையில் கரண்ட் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஜென்ரேட்டரை கூட ஸ்டார்ட் பண்ணாமமா அந்த குழந்தைக்கு வந்து டார்ச் லைட்லயும், இந்த செல்போன்ல லைட் இருக்கும் பாருங்க, டார்ச் லைட், அதுலயும் ட்ரீட்மெண்ட் பண்றாங்கம்மா. ஏமா அந்த மருத்துவத்துறை அமைச்சர் என்ன பண்றான்னு நமக்கும் தெரியலமா. அப்படின்னா பரவாயில்ல, அந்த மருத்துவத்துறை அமைச்சருக்கே ஏதாவது தெரியுதா இல்லையா நமக்கு தெரியலைங்க. ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 3ல இருந்து 4 பிரச்சனை இந்த மாதிரி வந்துகிட்டு தான் மாதிரி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். பாப்போம்மா, அது எங்க போய் நிற்குதோ, என்ன ஆகுமோ. இந்த 15 மாசத்தை எப்படியாவது தள்ளி விட்டு நம்ம உயிரை காப்பாற்றி வச்சிருந்தா போதுங்கிறதாமா இன்னைக்கு நிலைமை. அண்ணா வணக்கம். நேத்து வந்து திருவெற்றூர்ல ஒரு லேடிக்கு வந்து பாதுகாப்பு இல்லாம வெட்டியிருக்காங்க. அது என்ன ரீசன்றது தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சதுன்னா உடனே சொல்லுங்க அண்ணா. நாங்கெல்லாம் கேட்டு உங்களுடைய பதிலுக்காக காத்துட்டு இருக்கோம் அண்ணா. என்னம்மா சொல்றது, பாவமா அந்த அம்மா பாருங்க, ரோட்ல பணம் வித்துட்டு இருக்காங்கம்மா. ரோட்ல பணம் விற்கிற பொம்பளைகிட்ட போய் ஒருத்தன் மாமூல் கேட்டு போதையில வந்து அந்த அம்மாவை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாமா. தடுக்க வந்த அவனுடைய வீட்டுக்காரரை வந்து தடுத்து அவருக்கும் வந்து வெட்டி விழுந்திருக்குது. அப்புறம் அவனை பிடிச்சி அடிச்சிருக்கிறாங்க. அவன் பேர் என்னமோ பர்மா சேகரோ என்னமோ பேர் சொல்றாங்கம்மா. அவனை பாருங்க, பொதுமக்கள் தான் பிடிச்சிருக்கிறாங்க. அது பரவாயில்லம்மா. இன்னைக்கு சென்னையில பாருங்க, நம்ம வடபழனியில பாருங்க, பூ விற்கிற பொம்பல்கிட்ட போய் ஒருத்தன் வந்து தண்ணியை போட்டுட்டு போய் போதையில கலாட்டா பண்ணிருக்கிறான். ஏப்பா பூ விற்கிற பொம்பல்கிட்ட போய் கலாட்டா பண்றேன்னு சொல்லி அந்த பகுதியை சேர்ந்த பெண் காவலர், பேரு சகுந்தலா அந்த அம்மா பேரு, பெண் அந்த போக்குவரத்து காவலருமா, அந்த அம்மா போய் கேட்டிருக்கிறாங்க. அந்த அம்மாவை பிடிச்சி தாக்கியிருக்கிறாமா. அங்க பழம் விற்கிற பொம்பளையே பிடிச்சி வெட்டுறான். இங்க என்னடா அதை தகராறு பண்றேன்னு கேட்கிற பொம்பளை போலீஸ்கார அம்மாவை பிடிச்சி நீ தகராறு பண்ணி அந்த அம்மாவை பிடிச்சி தாக்குதல் நடத்தி அந்த அம்மா வந்துமா இப்ப கே நகர்ல வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருக்குது. இந்த நாட்டில் தாமா குறிப்பா இப்ப நீங்க பாருங்க, பழம் விற்கிற பொண்ணு வெட்டி கொலை, பூ விற்கிற பொம்பளையிட தகராறு, தட்டி கேட்க போன பெண் காவலர் மீது தாக்குதல், காவலர்கள் மீது தாக்குதல், மருத்துவர்கள் மீது தாக்குதல், மாணவர்கள் மீது தாக்குதல், விவசாயிகள் மீது தாக்குதல். இந்த ஆட்சியில தாமா இவ்வளவு அநியாயங்களும் அக்கறும் நடக்குது. இதெல்லாம் வந்துமா நான் எனக்கு தெரிஞ்சுமா 2026ல ஒரு நல்ல ஆட்சி வரணும். அது அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி வந்தாதான் நாடு நல்லா இருக்கும். நாடு நல்லா இருக்கணும், நாடு சுபிட்சமா இருக்கணும்னா நம்ம ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணுங்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டதா தான் நான் உணர்றேன். அதுக்கு வந்து மக்கள் நல்ல தீர்ப்பு வழங்கணுமா. நன்றிமா, வணக்கம்மா.